இன்னைக்கு நான் கையில வச்சிருக்க மூலிகையை பத்தி தாங்க பார்க்க போறோம். வேற எதுவும் இல்லைங்க, இதுதாங்க கரும்பூலா. இதுக்கு கருப்பு நெல்லிங்கிற தமிழ் பெயரும் இருக்கு. இந்த பிலாண்டஸ் ரெட்டிகுலேட்டஸ்னு இதோட தாவரவியல் பெயருங்க. இது நம்மளுடைய ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர்ல நிறைய ரோல் பிளே பண்ணுது. ஹேருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நிறைய தடுக்கிறதுக்கு மெயினா யூஸ் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாம பொடுகு தொல்லை, டேண்ட்ரஃபை கியூர் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. இதை எப்படிலாம் ஹேர் கேர்ல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஹேர் ஆயிலா யூஸ் பண்ணலாம், ஹேர் பேக்கா யூஸ் பண்ணலாம், ஹேர் டோனராவும் யூஸ் பண்ணலாங்க. தண்ணியில இதனுடைய இலைகளை போட்டு காய்ச்சி ஹேர் டோனராவும் யூஸ் பண்ணலாங்க. அதனுடைய பழம் பாத்தீங்கன்னா இப்படிதான் கருமை நிறமா இருக்கும். கருமை நிறத்துல இருக்கும் அதனுடைய பழம். பாத்தீங்கன்னா தெரியும், எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இது ஸ்கின் கேர்ல எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகத்துல இருக்க கரும்புள்ளிகளை குறைக்கிறதுக்கு இதனுடைய இலைகளை அரைச்சு ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணும்போது முகத்துல இருக்க கரும்புள்ளிகளையும் முகப்பருவையும் தடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இதுல இருக்க ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டினால முகத்துல இருக்க தோல் சுருக்கத்தையும் இது தடுக்குதுங்க. இது வேணுங்கிறவங்க நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணி ரா ஹர்ப்ஸாவும் வாங்கிக்கலாம். இல்ல அது ப்ராடக்டா வேணும்னாலும் பவுடராவோ இல்ல ஆயிலாவோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இத மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.